ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேர் முட்டி மோதி என்னென்னவோ பண்ணி ஜெயிச்சிருவாங்க சார். சில பேர் முட்டினாலும் மோதினாலும் என்ன தான் பண்ணாலும் வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எட்டாத கனியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான பீப்புள் நம்ம பார்க்குறோம் சார் வாழ்க்கையில். இது ரெண்டுக்குமான காரணம் என்ன? யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படின்றது தூரமாக கிடைச்சா கூட கிடச்சிரும். சில பேருக்கு வெற்றி அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு இவங்களுக்கு தான் ஜெயம் இல்லை அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? எப்படின்னாக்கா பொதுவாகவே நாம் சொல்கிறது என்னன்னாக்கா, யார் யாரெல்லாம் இப்போ ரெண்டு வகை நான் இப்போ சொல்லுவேன். யார் யாரெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிக்க முடியாமல் போயிடுறாங்க. ஜெயிச்சிடுறாங்கன்றதுக்கு உண்டான காரணம், ஜெயிக்கவே முடியாமல் இருந்ததுக்கு உண்டான காரணம் சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் தான் செய்யணும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸ் செய்கிறவங்க ஜெயிச்சிருவீங்க. பிஸ்னஸ்ஸு செய்யலாம் அப்படின்றது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தும் நீங்கள் போய் எங்கன்னா வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. அந்த அமைப்பு இருக்குன்னு அதை பண்ணி பார்த்துடணும். அவங்க தான் வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. இது வரைக்கும் எல்லாம் போட்டு பாருங்கள். ஜெயிக்கிறவங்க தோற்றவங்க, ஜெயிக்கிறவங்க இப்படின்னா தோற்றவங்க அப்படி தான். அதே மாதிரி உங்கள் டேட்டில் நீங்கள் வேலை தான் செய்யணும்னு இருக்குது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. சில டேட்டுக்கெலாம் அப்படி தான் வரும். அப்போ வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வேலை தான் செய்யணும். நீங்கள் போய் வேலை செஞ்சால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சக்ஸஸ்ஸுங்கிறது என்னது? நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுறீங்க, உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகிடுது, அப்படின்னா உங்கள் ஃபேமிலியும் சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் வேலை தான் செய்யணும்னு அப்படின்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் வேலை செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடுறீங்க. ஆனால் நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் தோற்றுருவீங்க, நஷ்டத்தை பார்த்துருவாங்க. நீங்கள் தோற்று போயிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஜெயிக்கிறவங்க யார், தோக்குறவங்க யார் சொல்லிட்டோம். சரி சார், இது வரைக்கும் இப்படி யாரும் நாங்கள் பிரித்து பார்க்கல, நீங்கள் பிரித்து பார்த்துட்டீங்க. ஜெயிக்கிற நம்பர் அவங்கெல்லாம் யார், வேலை செய்கிற நம்பர்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ அடுத்து எங்களுக்கு அதுதான் வேணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை தான், அதுதான் கரெக்டு, அதுதான் உன்னை உயர்த்தும். இவங்களுக்கு பிஸ்னஸ் தான், அதுதான் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எந்தெந்த எண்கள்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லைஃப்பை சேஃப்டி பண்ணிப்போம் சார். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம இப்படி யார் ஜெயிச்சிடுறோம் யார் தோற்றுறோம் அப்படிங்கிறது பொதுவாக தெரியாது. நீங்கள் மாற்றி செய்யும்போது அதெல்லாம் ஜெயிச்சிடுறீங்க. ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிடுறீங்க, தோற்றுறோம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. எப்படினாலும் ஜெயிச்சிருவீங்க. எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க வச்சுருவோம் உங்களை. ஆனால் நீங்கள் போய் வேலை செஞ்சீங்கன்னாக்கா அங்கே தான் நீங்கள் தோற்றுடுறீங்க, தோற்றுக்கிட்டே இருக்கீங்க வாழ்க்கை முழுவதும். அதனால தான் எங்கிட்ட பார்க்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, அவங்க காலேஜை சொல்லக்கூடாது, பரவாயில்ல சொல்கிறேன், காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. நிறைய பேர் அது மாதிரி மாற்றி விட்ருக்கேன். அவங்க வந்துட்டு, சார் நீங்களும் என்ன ப்ரொஃபஸர் டீச்சிங் லைனில் உங்களுக்கு வராத, நீங்கள் பிஸ்னஸ் மேனு தான் சார். சார் பிஸ்னஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது சார். இல்லை சார், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் சார், நல்லா வந்துடுவீங்க. உங்கள் டேட்டுக்கு பிஸ்னஸ் தான் சார் கரெக்டு, நீங்கள் வேலை செஞ்சனாக்கா ஒன்றும் பெருசாலாம் இருக்கு. இல்லை சார், எனக்கு நான் டீச்சிங் நல்லா பண்ணுவேன், என் காலேஜில் எனக்கு தனி பேர். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க தான், நீங்கள் நல்லவர் வல்லவர் தான், ஆனால் உங்கள் டேட்டுக்கு நீங்கள் பண்ணிங்கனாக்கா லைஃபு நீங்கள் தோற்றுடுவீங்க சார். நான் சார் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க. சரி சார், நீங்கள் அதுக்காக உங்களை வந்துட்டு பிஸ்னஸ்லாம் போய் பண்ண சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் பேரை கொடுக்குறேன், நான் உங்களை டியூன் பண்ணிடுவேன். அந்த பேரில் நீங்கள் எழுதிட்டே வாங்க. அது உங்களை பிஸ்னஸில் போய் கரெக்டாக எங்கே கனெக்ட் பண்ணுமோ அங்கே போய் கனெக்டிவ் பண்ணிட்டணும். அந்த கனெக்ட் பண்ணும்போது, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஜெயிச்சது, ஜெயிக்கிறது, ஜெயிக்க போகுது சிச்சுவேஷன் அண்ட் சீக்வன்சி, சூழ்நிலைகள் அது முக்கியம். அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு நல்ல இடத்துல ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆக போகிறீங்கன்னாக்கா காரண காரியங்கள் சூழ்நிலை ரெண்டும் உள்ள கனெக்ட் ஆகணும். அண்ணா சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் எழுதினார். அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு, சார் அது நீங்கள் என்னென்னு சொன்னீங்க புரியல எனக்கு, ஆனால் இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு மைண்டு சொல்லுது சார். என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு தெரியல, அது மந்திரமா இல்லை அதுக்குள்ளே என் பேர் தான், என் பேருக்குள்ளே வேறு ஏதோ கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்க, பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லுது. இதை தான் சார் நானும் பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லுவேன். உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் கொடுத்தா அது மந்திரம்.
அந்த மந்திரம் உங்கள் லைஃப்பை மேலே எப்படி டியூன் பண்ணி கொண்டு போகணுமோ அதை அழகாக கூட்டி போயிடும். பிஸ்னஸ் பண்ணணும். இன்றைக்கி பெரிய பிக் ஷாட்டாக இருக்கிறார் அவர் பிஸ்னஸ்லே. சொல்லுவார் அவர், இப்பவும் எனக்கு அந்த டீச்சிங் மேலே ஒரு பெரிய காதல், அது விடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். நடுவில் அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு நாள் சொன்னேன், அப்போனா நீங்கள் ஒரு ஸ்கூல் தொடங்கன்ட்டேன். அது ஒரு பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து அவரோட அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லிக்க முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன வெளிநாட்டில் இருக்கோம். இப்போ யூரோப்பியனு லண்டன் மாதிரி இடத்துல தான் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ப்ரைவேட்லாம் கிடையவே கிடையாது, கவர்மெண்ட்டு தான் பண்ணோம். ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரைவேட்டு கிடையவே கிடையாது, கவர்மெண்ட்டு தான் பண்ணோம். நாம் இந்தியாவில் இருக்கிறது இங்கே போய் நான் அதை சொல்ல முடியாது. அப்போ வந்துட்டு ஸ்கூல் நடத்துங்க, நான் அப்படி சொல்லலை. அதுக்காக வந்து அது ஒரு பிஸ்னஸில் நான் சொல்லி அந்த நோக்கத்தில் நான் சொல்லலை, அந்த எண்ணத்தில் சொல்லலை. ஸ்கூல் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆசையும் தீர்ந்துருது. இப்போ காசு உங்களுக்கு இருக்குது. ஐயோ நீங்கள் அதை வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இது போக இந்த லைனுக்கு போகாது, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ கூட இப்போ ஒருத்தர் 20-25 காலேஜ் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. ஒரு 25-27 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அதிலலாம் ஈடுபாடு இல்லை. ஆனால் அவங்க அப்பாவும் அந்த அரசியலில் பெரிய போஸ்ட்டில் இருந்தவர். பையன் இல்லை, ஆனால் இப்போ இந்த புது கட்சியில் போயிட்டு சேர்ந்துருக்காரு. நான் பேரை சொல்ல விரும்பல. அவர் ஒய்ஃபு என்கிட்ட தான் வருவாங்க, நான் கேட்டு தான் அவங்க பேரை மாற்றினேன், எல்லாம் பண்ண. பேரே வேணும், நான் எப்போவுமே யாரும் சொல்கிறதில்ல. அப்போ அவருக்கு மேலே நம்பிக்கையே இல்லை அவருக்கு, இதெல்லாம் நம்பவே முடியாதுன்ட்டார். அப்புறம் வந்துட்டு நான் காமிச்சேன், பாருங்கள் தம்பின்னு. கரெக்டாக சொல்லியிருக்கு, நீங்கள் காலேஜுக்கு ஃபவுண்டராக இருப்பீங்கன்னு எழுதியிருக்கு. அவர் பார்த்துட்டு என்னது கரெக்டாக என்ன காலேஜ் ஃபவுண்டராக இருக்குது, அவங்க அப்பா காலேஜ் தானே வச்சுக்கிறாரு, 20-25 காலேஜ் வச்சுருக்கிறாரு, அடுத்து இவர் தானே இருக்க முடியும். காலேஜ் ஃபவுண்டர்னு எழுதியிருக்கிறீங்க, இன்னும் எனக்கு ஃபவுண்டர் கொடுக்கல, பட் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறீங்க. சரி நான் இப்போ நம்புகிறேன். சரி அங்கிள் நீங்கள் சொல்கிறது கேட்குறேனாரு. காலேஜ் ஃபவுண்டர் தான் அவர், இப்போ இல்லை, அவர் அப்பவே ஆகிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நாங்கள் அது புக்கில் எழுதியிருப்போம், ராஜா சினிமராஜ் ஒரு புக்கு அதில் இருக்கும். அது வேலையில் யார் யார் லைஃப் என்னென்ன இருக்கும் ஃபுல்லாக இண்டிகேஷன் ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி அவருக்கு வந்து என்ன இருக்கோ நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி நான் சொன்ன நபருக்கும் அதேமாரி சில பேர் அவங்க வேலை தான் செய்யணும். அவங்க பிஸ்னஸ் போய் பண்ணிவிட்டு, இல்லை சார் தேவையில்லாமல் பிஸ்னஸில் போயிட்டு ஹெவியாக போயிட்டு டெபிட்டில் மாட்டிக்கிச்சு சார், உங்களுக்கு பிஸ்னஸே லாய்க்கல, அவங்க ஏன் தொட்டிங்க, முதல்ல வெளியே வாங்க. சரி பிரச்சனை வெளியே அப்புறம் வேறு கொடுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட போகிறாரு, அது வேறு விஷயம். அதுக்கு தான் சொல்ல வரேன், இந்த தேதிக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேலை செய்யாதீங்க. ஸோ நான் ரெண்டுமே செஞ்சுருவேன், அப்போ நல்லா வந்துடும். நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி யார் யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து காம்பினேஷனில் தான் சொல்லணும். இதை வெறும் தேதியை வச்சுட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த நாள் நம்ம ஃபார்மேட்டில் தான் இப்போ உங்களை எல்லாத்தையும் பார்க்க தெரியும் இல்லையா. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த 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 ஒரு நம்பர்னால் ஒரு எக்ஸாம்பிள் தான் 4-5 சொல்லுவேன். இப்போ அதனால் வந்துட்டு இவ்வளோ பேர் தான் பண்ணணுமா, எங்கள் உலகம் 800 கோடி பேர், 800 கோடி பேர் மக்களுக்கு நான் சொல்கிற ஒரு 4-5 நம்பர் அவ்வளோதானா, அதான் லைஃப், அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், 6-4-9-1 பிஸ்னஸ் மேக்னெட்டாக வருவாங்க. 6-4-9-1 இது ஃபார்மேட்டு. டேட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், வருஷம் எதனாலும் இருக்கலாம், மாதம் எதனாலும் இருக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க, மாறிடுங்க ஆச்சா. அடுத்து துணிஞ்சு இறங்கலாம், வெற்றி கிடைக்கும். கரெக்டாக சொன்னது, துணிஞ்சு இறங்கலாம், வெற்றி தான், சக்ஸஸ் தான் பிஸ்னஸ்ஸு. அடுத்து 9-9-9-9 இன்டர்நேஷ்னலில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க. அடுத்து 1-4-4-9 பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிடுவீங்க. இப்படியே சொல்லலாம், இதெல்லாம் பிஸ்னஸுக்கு உண்டான நம்பர் வச்சுக்கலாம். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கணும், வேலை செஞ்சிங்கன்னா பிஸ்னஸுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிருங்க, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடுவீங்க. இப்போது வேலை செய்கிற நம்பரை சொல்கிறேன், 6-3-3-3. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு மைண்ட் இருக்கும், இன்டென்ஷன் இருக்கும், சூழ்நிலை கூட வரும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸே பண்ணாதீங்க, நீங்கள் வேலை தான் செய்யணும். என்ன வேலைங்கிறது அப்புறம் வச்சுக்கிடலாம், கான்செப்டுக்கு என்னவோ அதை சொல்கிறேன். அடுத்து 2-2-1-5 நீங்கள் வேலை தான் செய்யணும். அடுத்து 3-3-2-8 நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் வேலை செய்யலான்னாக்கா, உங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு ஒன்று பண்ணலாம், ஸ்மால் ஸ்கேல் தான் பண்ணணும். லார்ஜ் ஸ்கேலே பண்ணிங்கன்னா டோட்டல் அவுட் ஆயிடுவீங்க. அதில் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ்ஸு இண்டஸ்ட்ரியல்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்போ இவங்க வந்துட்டு வேலை செய்கிறது தான் கரெக்டு. அப்போ 3-3-2-8ங்கிறது ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன வெளியே வரும்னா ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிக்கிங்க, லார்ஜ் ஸ்கேலில் போயின்னா அவுட் ஆயிடுவீங்க. அப்போ நீங்களும் வேலை தான் செய்யணும். இது மாதிரி இது ஒரு 3 சொன்னேன், சொல்லிகிட்டே போவேன். அதான் சொல்லலை,
அது மாதிரி எத்தனை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ரொம்ப இல்லை, 729 சொல்லணும். என் கான்செப்ட் தான். இப்போ 729 சொல்ல முடியுமா? இந்த ஃபார்மெட் வந்து 729 இருக்குது. எப்படி நான் நாளைக்கு தான் முடிக்கணும். இப்போ உட்காந்து நாளைக்கு இதே 24 ஹவர்ஸ் ஆகுதா 48 ஹவர்ஸ் ஆகுதான் தெரியாது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போது இதுதான் யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிக்க முடியும், யார் யாரெல்லாம் தோத்துடுறாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, தோக்காமல் இருக்கணும் அப்படின்னா யார் எதுக்காகன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவளாக இருந்தாக்கா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தோற்றுருவீங்க. நீங்கள் வேலை செய்கிறார இருக்கிறவர் வேலை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தோற்றுருவீங்க. இந்த இந்த தார்மீக இந்த தாற்பயம் தான், இந்த மந்திரம் தான் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கணும். இதை கெட்டியமாக எல்லோரும் பிடிச்சிக்கிங்க. முதல்ல நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்யணும் அதை தெரிஞ்சுக்கிங்க. பிஸ்னஸ் பண்ணலாமா வேலை செய்யலாமா அந்த 2 கான்செப்ட் வச்சுக்கிங்க. இறங்குங்க. 100% ஜெயிச்சலான்றது நீங்கள் நினைக்கிறது வந்து வெறும் வேலை செஞ்சால் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், இப்படி தான் காலமெல்லாம் போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டனா அதுவும் தவறு. வேலை செய்யலாங்கிறதுலேயே நிறைய சமாச்சாரம் உள்ளே இருக்குது. அது அப்புறம் சொல்லி கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். அவங்கவுங்க வரும்போது அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் யார் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு அது ஒரு டியூன் பண்ணி சொல்லி கொடுப்பேன். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்கும். வேலை தான் செய்கிறீங்க, ஆனால் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாக்காவே எல்லாருமே 100% அத்தனை பேரும் ஜெயிச்சிடலாம். அத்தனை பேர் வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாழ்க்கையில் நம்ம என்னதான் திறமையை வச்சுருந்தாலும் ஏன்டா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், ஏன் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு விதி இருந்ததுன்னா வேலை செய்யுங்க, ஜெயிப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு விதி இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக எண்கள் மூலமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.